டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. என்டிடிவி, டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் டிவி, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், பீப்பிள் பிளஸ், சாணக்கியா ஆகிய நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தலைநகரில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் நிலையில் இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த கருத்து கணிப்பு முடிவுக்கு ஆம் ஆத்மி மறுப்பு தெரிவித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது திமுக, நாம் தமிழர் கட்சியினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வீரப்பன்சத்திரம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டினர். திமுகவினரும் இதேபோல் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்த முயன்றனர். எனினும் இரு தரப்பினரும் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்குச்சாவடி மையத்திலிருந்து இரு தரப்பினரையும் வெளியேற்றினர். ஓட்டு போடுற சார், மீதி பேர் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. டேபிள் ஏஜென்ட் சார், மீதி பேர் மூவ் பண்ணுங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாக்குச்சாவடி முகவர்களை வரவிடாமல் திமுகவினர் விரட்டிவிட்டதாக அக்கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவினர் அராஜக அரசியலில் ஈடுபடுவதாகவும் மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர வாக்குச்சாவடி முகவரா வந்த தம்பிகளை நேரத்திலிருந்து விரட்டி நான் என்ன இத்தனை பேர் இல்லாம இருக்காங்கன்னு இப்ப நான் அழைப்பு கொடுத்து கேட்ட பிறகுதான், காலையிலிருந்து ஓடிட்டே இருந்த எல்லா பகுதிக்கும் கேட்ட பிறகுதான் தெரியுது வர விடாம பண்ணிருக்காங்க. இரவு முழுக்க பாதி பேர்த்த விரட்டிட்டாங்க, மதியத்துல கொஞ்சம் பேரா விரட்டினாங்க. இப்போ வேற வழியே இல்லாம நெருக்கடி கொடுத்து நேருக்கு நேர் விரட்டுறாங்க. திமுக அராஜகங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது இல்ல, கேடு கட்ட ஒரு அரசியல் செய்யறாங்க. இப்படி வாங்குகின்ற என் மக்களை ஏமாற்றி ஓட்டு போட்டு அவங்க போட்டதா வாங்குற ஓட்டு மிகப்பெரிய கேவலமா நான் சொல்றேன். ஒரு பெண்ணா அண்ணன் சீமான் எடுத்திருக்காரு. நாங்க என்ன நோக்கத்துக்கு நின்னமோ அந்த நோக்கத்தை இந்த மண்ணில போராட முடியாம இப்படி ஒரு அராஜக வேலை நடக்குதுங்கிறத நான் வெளிப்படையாவே பகிரங்கமா அறிவிக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 13 வயது அரசு பள்ளி மாணவியிடம் ஆசிரியர்கள் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து மாணவி கர்ப்பமடைந்தார். இந்நிலையில் பலாத்காரத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் பள்ளியின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 அரசு பள்ளி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். DNA மாதிரிகள் எடுக்கப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் பள்ளி முன்பு திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சம்பவத்தில் தொடர்புடைய ஆசிரியர்களை அழைத்து வந்தால் மட்டுமே சாலை மறியலை கைவிடப் போவதாக பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது ஒன்று பேசு இங்க கூட்டு வந்து சார், இங்க எடுத்துக்கோங்க. போலீஸ் என்ன பண்றது? நீங்க அவனை பாதுகாப்புல வச்சிருக்கீங்க, அவனை பாதுகாப்புல வச்சிருக்கீங்க. வார விடுமுறை நாட்கள் மற்றும் தைப்பூசம் ஆகியவற்றை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் பிற பகுதிகளிலிருந்தும் கூடுதல் பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம் ஆகிய இடங்களிலிருந்து 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் வழக்கமான பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசல் ஆவணங்களை காட்டினால் மட்டுமே பத்திரப்பதிவு செய்யப்படும் என்று பொதுமக்களை திருப்பி அனுப்பக்கூடாது என சார் பதிவாளர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மூல ஆவணத்தின் நகல் மற்றும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள நகலை பார்த்து பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் எனவும் சார் பதிவாளர்களுக்கு பத்திரப்பதிவுத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் விதமாக அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்ட 104 இந்தியர்கள் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை வந்தடைந்தனர். டெக்சாஸிலிருந்து அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான C-17 விமானத்தில் அவர்கள் வந்தடைந்தனர். அவர்களில் 30 பேர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தலா 33 பேர் குஜராத் மற்றும் ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வந்தவர்களுக்கு குற்றப்பின்னணி இருந்தால் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர்.
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி இந்து முன்னணி அமைப்பு நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 144 தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட வந்ததாக 87 பேர் மீதும், திருப்பரங்குன்றம் கோயில் சஷ்டி மண்டபத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டதாக 46 பேரும் உட்பட 195 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், போக்குவரத்திற்கு இடையூறு செய்தல், வன்முறை தூண்டும் விதமாக போராட்டத்தில் ஈடுபடுவது உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முருக பக்தர்கள் மீது கை வைப்பவர்கள் இருக்க மாட்டார்கள் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பேசியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அமைச்சர்கள் சேகர் பாபுவும் ரகுபதியும் வீரவசனம் பேசுவதாகவும் அவர்களை எப்படி அடக்குவது என தங்களுக்கு தெரியும் என்றும் கூறினார். இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுத்துனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டுவோம். அதுக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியாக பயன்படுத்தணும். இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கேன், அமைச்சராக இருக்கேன். எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சராக இருந்துருவீங்க? நாளை காலையில் இருந்துருவீங்களா? அதனால் எம்எல்ஏவாக இருக்கேன், அமைச்சராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அதை செய்தி காட்டுவோம். அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். இவங்களாம் தப்பு பண்ணவங்களா? இவங்களாம் கஞ்சா விற்றவங்களா? இவங்களாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா? இவங்களாம் முருகப்பெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்தில் அந்த பகுதியில் கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகு அங்கே சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க? அவங்களாம் நான் தப்பானவங்களா? வீரவசனம் பேசிக்கொண்டு தெரிகின்றார். அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சிங்கன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அமைச்சர்களும் எதிர்க்கட்சியினரும் மாறி மாறி விமர்சித்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில், சிக்கந்தர் தர்கா ஆகியவற்றை மையமாக வைத்து கடந்த 1 மாதத்திற்கு மேலாக போராட்டங்கள் நடந்து வருகின்றன. மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இந்து அமைப்பினர் 4ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாஜகவினர்தான் என்று அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தயவு செய்து இந்து அமைப்பினர் என்று குறிப்பிட வேண்டாம். அதில் முழுக்க முழுக்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா என்றுதான் நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் தர்கா, இந்த கோயில் பிரச்சனையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளால் அவருடைய வாக்கு சதவீதம் 0 அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நீங்கள் வடமாநிலங்களைப் போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். தமிழகத்தில் இன்று காலை 9 மணிக்கு விடாமுயற்சி திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் சென்னையில் ரோகிணி மற்றும் காசி திரையரங்குகளில் நள்ளிரவே ரசிகர்கள் குவிய தொடங்கினர். சாலையில் நடனமாடி கோஷமிட்ட ரசிகர்கள் அஜித்குமாரின் படம் பொறித்த காரில் மாலை அணிவித்து பாலபிஷேகம் செய்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையோரமும் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் குவிந்ததால் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினர். நைட் ஷோ கிடைக்கும்னு சொன்னா தல என்னைக்கோ நாள்னா 2 வருஷம் கழிச்சுனா படம் என்னைக்கோ நாள் பாருங்க. ஓகேவா? அஜித் வாழ்க! அஜித் கடவுளே! கடவுளே! இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது. முதல் ஒருநாள் போட்டி நாக்பூரில் உள்ள விதர்பா கிரிக்கெட் சங்க மைதானத்தில் பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, KL ராகுல், சுப்மன் கில் ஆகியோர் மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளனர். சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு முன்னதாக நடைபெறும் ஒரே ஒரு தொடர் என்பதால் வெற்றியோடு தொடங்கும் முனைப்பில் இரு அணிகளும் களமிறங்க உள்ளன. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள தொழிற்சாலையை 900 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்ய மில்கி மிஸ்ட் டைரி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்த நிறுவனம் முதற்கட்டமாக 906 கோடி ரூபாய் முதலீட்டில் 2.26 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் கூடுதலாக 450 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
நெல்லை ராஜகோபாலபுரம் பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாநகர நல அலுவலர் மருத்துவர் ராணி அளித்த புகாரின் அடிப்படையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனியார் நிலத்தில் கொட்டப்பட்டிருந்த 325 கிலோ காலாவதியான மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் மாநகராட்சி மூலம் அகற்றப்பட்டு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் கல்வராயன் மலையில் உள்ள தெற்குப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் தெங்கியநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி ஆகிய இருவரிடம் இருந்து 110 லிட்டர் சாராயம் மற்றும் கள்ளச்சாராயம், 120 கிலோ வெல்லம் மற்றும் ஒரு நாட்டு துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராசிபுரம் அருகே லட்சக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வலசைக்காக வருகை புரிந்துள்ளன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அமைந்துள்ள ஆணைப்பாளையம் ஏரியில் தற்பொழுது மீன்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வலசைக்காக ஏரிக்கு வருகை தந்தபடி உள்ளன. பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறப்பதையும் ஏரியில் இரை தேடும் அழகையும் கண்டு ரசிப்பதற்காக அப்பகுதி மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பள்ளி மாணவிகளிடம் ஆடைகளை கழற்றி அநாகரிகமாக நடந்து கொண்ட முதியவர்கள் உட்பட 7 பேர் போக்சோவில் கைதாகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த 4 மாணவிகள் பள்ளி சென்று வரும்போது பாலியல் சீண்டலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து பள்ளி முகாமில் மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் ராமு, பழனி, மணி, சசிவர்ணம், லட்சுமணன், 66 வயது முதியவர் முனியன், 72 வயது முதியவர் மூக்கன் ஆகிய 7 பேரை போக்சோவில் போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் சந்திக்கும் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆட்சியரின் முகம் பொருத்திய காஃபி கப்புடன் பேக் வழங்கப்பட்டது. அப்போது மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய ஆட்சியர் கலைச்செல்வி, மாவட்ட ஆட்சியராக இல்லையெனில் ஆராய்ச்சியாளராகவோ அல்லது தொழிலதிபராகவோ வருவதே தனது கனவாக இருந்ததாக தெரிவித்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 3 குழந்தைகள் உட்பட 22 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சோழவந்தான் வைகை பாலம் அருகே உள்ள ஹோட்டலில் 20க்கும் மேற்பட்டோர் கிரில் சிக்கன் சாப்பிட்டுள்ளனர். தொடர்ந்து வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உணவுப் பொருட்களை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து உணவின் மாதிரிகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் ஸ்பைடர்மேன் போல உடையணிந்து மார்க்கெட்டிங் செய்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் பிரபல உணவகம் அருகே திடீரென ஒரு நபர் ஸ்பைடர்மேன் போல உடையணிந்து தோன்றியதால் பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். இதனால் அங்கு பெரிய அளவிலான கூட்டம் கூடியது. பின்னர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மார்க்கெட்டிங் செய்வதற்காக இதுபோன்று உடையணிந்து நடந்து கொண்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் அந்த நபரை எச்சரித்து இதுபோன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர். யார் எந்த ஊர் உனக்கு சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் வீடியோ எடுங்க, போட்டோ எடுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய் நான் சேல் பண்ணுறேன். அந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் அந்த ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி எல்லாரையும் வந்து நான் வர வச்சது. அங்கங்கே எதோ தப்பு பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க, குத்துறாங்க, எதோ பண்ணுறாங்க. பட் நான் பண்ணதை வந்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கான ஒரு செயலை தான் பண்ணியிருக்கேன். திருநாகேஸ்வரத்தைச் சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் அறிவழகன் பணி முடிந்து வீடு திரும்பிய போது மயிலாடுதுறை ஜங்ஷனில் சோழன் விரைவு ரயிலுக்கு காத்திருந்த நிலையில் கும்பமேளாவுக்கு செல்லும் பனாரஸ் வண்டியில் தவறுதலாக ஏறியுள்ளார். பின்னர் சோழன் விரைவு ரயில் அறிவிப்பை கேட்டு உடனடியாக வெளியேறி கூட்ஸ் வண்டியின் உள்ளே புகுந்து நடைபாதையை கடக்க முயன்றபோது 2 கால்களும் ரயில் சக்கரத்தில் நசுங்கி துண்டானது. உடனடியாக அறிவழகனை மீட்டு ரயில்வே பாதுகாப்பு காவலர்கள் பெரியார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து ரயில்வே பாதுகாப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் அதிக வட்டி கேட்டு துணிக்கடையை பெண் ஒருவர் சேதப்படுத்திய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இசுக்கழி காட்டேரி பகுதியைச் சேர்ந்த கவிதா துணிக்கடை நடத்தி வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவரிடம் அதிக வட்டிக்கு 16 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இதனிடையே அசலுடன் 32 லட்சம் ரூபாய் வரை கவிதா செலுத்தியதாக தெரிகிறது. எனினும் மேலும் 8 லட்சம் ரூபாய் கேட்டு கவிதாவின் கடையை ஜெயலட்சுமி சேதப்படுத்தியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன.
திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பிப்ரவரி 10ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு பாலாலயம் பூஜை நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த மாதம் நடைபெற்ற கோவில் அறங்காவலர்கள் கூட்டத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உப கோவில்களான மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில், சன்னதி தெருவில் உள்ள சொக்கநாதர் கோவில், கீழரத வீதி அங்காள பரமேஸ்வரி, மேலரத வீதி பாம்பலம்மன் கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு கும்பாபிஷேக பணிகளை நடத்த முடிவு செய்யப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பாலாலயம் பூஜை நடைபெறுகிறது. ஸ்ரீரங்கம் தைத்தேர் உற்சவத்தின் 4ஆம் திருநாளான நேற்று நம்பெருமாள் தங்ககருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக மாம்பழசாலை அருகே உள்ள வீரேஸ்வரம் ஆஸ்தான மண்டபத்திலிருந்து தங்ககருட வாகனத்தில் நம்பெருமாள் எழுந்தருளி மாம்பழசாலை அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம் வழியாக வீதி உலா வந்தார். வழியெங்கும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்காரங்கா என பக்தி கோஷமிட்டவாறு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் ஸ்ரீ தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலின் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை அமைத்து வேத மந்திரங்கள் ஓத தென்கலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காவடி தூக்கி செல்லும் பக்தர்களுக்கு கல் முள் குத்தாமல் இருக்க 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு சிவப்பு கம்பளம் விரித்து ஊர் மக்கள் வரவேற்பளித்தனர். காரைக்குடி, தேவக்கோட்டை, கண்டனூர், புதுவயல், பள்ளத்தூரைச் சேர்ந்த மக்கள் ஆண்டுதோறும் குன்றக்குடியில் ஒன்று கூடி அங்கிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் கண்டவராயன்பட்டி காட்டுப்பகுதியில் காவடி தூக்கி வரும் பக்தர்களுக்கு கல் முள் குத்தாமல் இருக்க 6 கிலோமீட்டர் தூரம் வரை சிவப்பு, பச்சை கம்பளம் விரித்து அப்பகுதி மக்கள் வரவேற்றனர். ஓசூர் அருகே ஊடேதுர்கம் வனப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் 3 குழுக்களாக முகாமிட்டுள்ளன. அதேபோல தாயிடமிருந்து பிரிந்த 3 வயது ஆண் குட்டி யானையும் தனியாக சுற்றித் திரிகிறது. குட்டி யானை யாரையும் தொந்தரவு செய்யாததால் பொதுமக்கள் அதன் அருகே சென்று அதனை பார்த்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த குட்டி யானையை தாய் யானையுடன் சேர்க்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்ட எல்லையான கேரளா முத்தங்கா வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள பொன்குழி கிராமத்தில் தாயை பிரிந்த கரடிக்குட்டி ஒன்று ஊருக்குள் வந்துள்ளது. இந்நிலையில் அதை நாய்க்குட்டி என்று நினைத்த அப்பகுதிவாசிகள் அதனை பிடித்து வீட்டிற்கு கொண்டு சென்றனர். பிறகு அது கரடிக்குட்டி என தெரிய வந்ததை அடுத்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கரடிக்குட்டியை மீட்டு சுல்தான் பத்தேரி வனவிலங்குகள் மறுவாழ்வு மையத்திற்கு கொண்டு வந்த நிலையில் கால்நடை மருத்துவர்கள் ஆய்விற்கு பின்னர் கரடிக்குட்டியை தொடர்ந்து பராமரிப்பதா அல்லது வனப்பகுதிக்குள் விடுவிப்பதா என முடிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.